சிக்கனை இப்படியும் செய்யலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அதே நேரம் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் டயட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கிற மாதிரியும் நம்ம ஒரு சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் சாம்பார், டயட் சிக்கன், ஒரு முட்டை. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தோசைக்கல்ல வச்சா உங்களுக்கு பரவலாக வேகும். பேனில் வைக்கிறதோட தோசைக்கல்ல சிக்கனை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றி அதை ஒரு 3/4 அளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம். இதுக்கு இடையில பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது நம்ம போட போகிறது பூண்டு கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் பூண்டு என்ன பண்ணுறோம், ஒரு 10லேருந்து 20 பல்லு பூண்டு எடுத்து 3/4 வெந்த சிக்கனோட அதோட போட்டு நான் வேக வச்சிடுறேன். தண்ணி அடிப்பக்கம் இருந்ததுனால தோசைக்கல்ல அடிப்பக்கம் வெந்திருக்கும். அதனால் திருப்பி விட்டு இந்த பக்கமும் வேகிற மாதிரி நம்ம அந்த பூண்டு போடுறப்பயே சிக்கனையும் திருப்பி விட்டுக்கும். அதுக்கு அடுத்தது வெங்காயத்தை எடுத்து போடுறேன். ஓரளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை தான் இதோட போடுறேன். இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு உரலில் போட்டு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் அதையும் போடுறேன். இஞ்சியை எண்ணெயிலலாம் வதக்கலை, அப்படியே இஞ்சி காரம் இறங்கணுன்றதுக்காக இஞ்சியை தட்டி போடுறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1க்கு 2 தட்டினா போதும், அதோட காரம் இறங்கிடும். ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் கிட்ட எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் தட்டின பிறகு அதை எடுத்து அதுவும் இந்த சிக்கனோட போட போகிறோம். பச்சை மிளகாய் 1க்கு 2 தான் தட்டியிருக்கேன். ரொம்ப தட்டினோம்னா காரம் அதிகமாக இருக்கும். அதனால் ஓரளவு தட்டிட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம மேலாவுக்கு தூவிடலாம். அடுத்து தக்காளி எடுத்து அதை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்குவோம். தக்காளியோட சாறு நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாட்டு தக்காளியாக இருந்தால் அதை ஜூஸ் நல்லா இறங்கும். அதனால் நாட்டு தக்காளி நல்லா நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கலாம். அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது மாதிரி நான் ஒரு தக்காளி எடுத்து அதையும் அது மேலே வச்சு மூடிடுறேன். இந்த சாறு அப்படியே கீழே இறங்கும் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஹோலில் கூட நான் அந்த ஒரு பாத்திரம் வச்சு மூடிடுறேன். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாத்திரம் வச்சு மூடினதுனால எனக்கு அந்த லிட்டும் நல்லா சூடாக இருந்தது. இப்போ தக்காளி மேலே நல்லா வெந்திருக்கும். அதை இதோட சேர்த்து நல்லா நசுக்கி விட்டு எல்லா பக்கமும் திருப்பி போட்டு வச்சிடுவோம். தக்காளி வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வச்சுக்கோங்க. இன்னும் எனக்கு தண்ணி அப்படியே இருக்குது. தக்காளியோட தண்ணியோடு சேர்த்து இது நல்லா வேகும். ஏற்கனவே நான் சிக்கனில் உப்புத்தூள் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறதுனால நான் மஞ்சத்தூள் உப்புத்தூள் போடலை. தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். நீங்கள் ஒருவேளை உப்புத்தூள் போடாமல் அப்படியே மஞ்சத்தூள் போட்டு டைரெக்டாக செய்கிறதா இருந்தால் உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. இது ஓரளவு நசுங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் எடுத்து அதையும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம போட்டுக்கோம். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த திக்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த கொத்தமல்லி தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் இதில் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணாலோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாலோ ஓகே தான். ஆனால் உங்களுக்கு டயட் சிக்கன்றதுனால நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெயை ரொம்ப கம்மியாக ஸ்ப்ரே பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த மூடி எடுத்துகிட்டு நல்லா அந்த தக்காளி நசுங்கிற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டுடுவோம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போடுவோம். நம்ம மூடி எடுத்துட்டோம்னாலே தண்ணி நல்லா சுண்டிடும். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம திருப்பி திருப்பி விடுறப்ப கரெக்டாகிடும். உங்களுக்கு அந்த தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம திருப்பி திருப்பி விடுவோம். அந்த சாறு கிரேவியில் நல்லாவே சார்ந்திருக்கும். பூண்டும் நமக்கு உடையாமல் அப்படியே முழுசாக கிடைக்கும். தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஒரு
ஓரளவு வெந்த மாதிரி இருக்கும், நரநரப்பு கொடுக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் உங்கள் வந்து சால்ட் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு தூவி இறக்கணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சாதம் வந்து இங்கே வெந்துருச்சு. அதோட நான் சாம்பார் ஊற்றி சாதம் வந்து கிளறிட்டு இருக்கேன். பருப்பு சாதம், சாம்பார் சாதம் அதுக்கெலாம் வந்து இது வந்து செமையான காம்பினேஷனாக இருக்கும். சாதம் வந்து லைட்டாக இருக்கும், அப்போ வந்து காரம் வந்து லைட்டாக இருக்கும். இந்த காரம் மிளகு காரத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் வந்து காய் எதுவும் போடலை, வெறும் பருப்பு வேக வச்சு அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுருக்கேன். ஏன்னா சிக்கனோட காம்பினேஷனுக்கு இது சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்காக கொஞ்சம் வந்து நெய் ஊற்றிக்கலாம். நம்ம நெய் ஊற்றி சாப்பிட்றப்ப நல்ல வந்து மூளை வளர்ச்சி இருக்கும் குழந்தைங்களுக்கு. நம்ம டயட் சிக்கன் எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் நெய் ஊற்றல, ரெண்டாவதில் வந்து நெய் ஊற்றி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதோட ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். மதியானம் பசிக்கவே பசிக்காது, அந்த அளவு இருக்கும். பூண்டு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப நல்ல ஒரு செரிமானம் கிடைக்கும். ரொம்ப லைட் ஃபுட்டாக இருக்கும் அன்றைக்கி. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷல் டிஷ்ஷோடு பார்ப்போம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.